ஹே நண்பா நம்பீஸ், கதை கேட்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்றைக்கி இதயம் எல்லை மீறியது எபிசோடுடைய 3rd எபிசோட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம எபிசோட் 3 பார்க்கலாம். மனசுக்குள்ள ஓசை. காலையில் ஹாஸ்பிட்டலில் மீரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் மனசு கொஞ்சம் காமாக இருந்துச்சு. நேற்று நடந்த எல்லாத்தையும் ஒரு தடவை நினச்சி பார்த்தா, நான் ஏன் இவ்வளோ திங்க் பண்ணுறேன்? அவர் டாக்டர், வயசு வித்தியாசம் இருக்குது அப்படி சொல்லிக்கிட்டே அவள் அப்சர்வேஷன் ரூம் பக்கமாக போனாள். அதே டைம் அர்ஜுன் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு காரிடோரில் நடந்து வந்தான். 2 பேரும் எதிரெதிராக வந்தாங்க. இந்த முறை நின்னாங்க. நின்றுட்டு குட் மார்னிங் அவன் சொன்னான். குட் மார்னிங் டாக்டர். சின்ன சிரிப்பு, அந்த சிரிப்புக்குள்ளே ஒரு கம்ஃபர்ட். மீரா நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தா. அர்ஜுன் பேஷண்ட்டை செக் பண்ணிவிட்டு அவள் பக்கம் திரும்பினான். மீரா அப்சர்வேஷன் ரூமில் இருக்கும்போது அர்ஜுன் ஓவராலியாக செக் பண்ண அவங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அர்ஜுன் அப்படியே அவள் பக்கம் திரும்பினான். இப்படி அப்சர்வ் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் தானே அப்படின்னு அவன் கேட்டான். ஆமாம், புக்கில் படிக்கிறதுக்கும் ரியல் லைஃப்பில் பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரித்தான். அதுதான் மெடிசினும் லைஃப்பும். அந்த வார்த்தை மீரா மனசுக்குள்ளே ஒட்டிக்கிச்சு. அந்த டீ பிரேக்கில் ஒரு சின்னதாக ஒரு கான்வர்சேஷன். மீரா கப் எடுத்துகிட்டு விண்டோ பக்கமாக நின்னான். அர்ஜுனும் கூட நின்னார். நீங்கள் சைக்காலஜி எடுத்ததுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு அவன் கேட்டான். மீரா ஒரு நிமிஷம் சைலண்டாக இருந்தாங்க. என் அம்மா ரொம்ப வருஷமாக டிப்ரெஷனில் இருந்தாங்க. அவன் கவனமாக கேட்டான். அப்போது சின்ன பிள்ளையாக இருந்தப்போ நிறைய விஷயம் எனக்கு புரியலை. அதுக்கு பிறகு மனசு எப்படி சுற்றுறதுன்னு புரிஞ்சுக்கணுன்னு தோணுச்சு. அவள் சொன்னதும் அவன் கண்களில் ஒரு சாஃப்ட்னஸ். அதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும் அவன் மெதுவாக சொன்னான். அந்த அப்ரிஷியேஷன் மீராவுக்கு நல்லதாக தோணுச்சு. அர்ஜுன் மனசுக்குள்ளே, நான் ஏன் இவ்வளோ லிசன் பண்ணுறேன்? பேஷண்ட்டோட ஸ்டோரி கூட இப்படி கேட்க மாட்டேன். அவன் தன்னைத்தானே கொஸ்டின் பண்ணிக்கிட்டான். 16 வயசு டாக்டர், டிசிப்ளின் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணோட குரல் அவனை ஸ்டாப் பண்ண வச்சுது. ஹாஸ்பிட்டல் கார்டனில் அப்சர்வேஷன் முடிச்சுட்டு மீரா கார்டனில் உட்காந்துருந்தா. அர்ஜுன் ரவுண்ட்ஸ் முடிச்சுக்கிட்டு அங்கே வந்தான். இங்கே தனியாக உட்காந்து என்ன யோசனை அப்படின்னு அர்ஜுன் கேட்டான். என் லைஃப், என் ஃப்யூச்சர் எல்லாமே கன்ஃபியூஸாக இருக்குது. அவன் பக்கத்தில் உட்கார்ந்தான், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே. கன்ஃபியூஷன் நார்மல். 22 வயசில் அது கண்டிப்பாக இருக்கணும். அந்த வயசு மென்ஷன் மீராவுக்கு ஃபஸ்ட் டைம் ஆடா தோணலை. உங்களுக்கு அவள் கேட்டா. அவன் சிரித்தான், கொஞ்சம் சேடாக. 36 வயசில் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க, ஆனால் இருக்குது. அந்த ஹானஸ்டி மீராவை சர்ப்ரைஸ் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறமா ஈவினிங் டைமில் ஒரு சைலன்ஸ் வித் மீனிங்கோட அவங்க 2 பேரும் சில நிமிஷம் சும்மா உட்காந்துருந்தாங்க. பேசலை, ஆனால் ஆக்வர்டாகவும் இல்லை. அந்த சைலன்ஸில் ஒரு சேஃப்டி தெரிஞ்சுது. மீரா மனசுக்குள்ளே, இவர் சேஃபாக ஃபீல் ஆகுறாரு அப்படின்னு தோணுச்சு. அர்ஜுன் மனசுக்குள்ளே, இந்த ஃபீலிங் டேஞ்சரஸ் அப்படிங்கிற மாதிரி அவருக்கும் தோணுச்சு. நாளைக்கு அப்சர்வேஷன் தொடரணும் மீரா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், கேர்ஃபுல்லாக இருங்க. அவன் சொன்ன விதம் டாக்டர் அட்வைஸ் மாதிரி, ஆனால் டோனில் பர்ஸ்னலாக ஒரு கேர் தெரிஞ்சுது. அவன் நடந்து போனான், பட் அவன் போகலை. அவள்
திரும்பியும் பார்க்கல. ஆனால் 2 பேருக்குமே தெரியும் இது ஜஸ்ட் ப்ரொஃபஷ்னல் கனெக்ட் இல்லை அப்படிங்கிறது. மௌனம் சில நேரம் அதிகமாக பேசும். அந்த மௌனம் பாதுகாப்பாக தோண ஆரம்பித்தா அதுதான் ஆபத்து. இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.